الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله المنان، فإن التقوى تنجيكم من عذاب النار. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. وقال نبينا صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع. ரவாஹு முஸ்லிம் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். அவன் நித்திய ஜீவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகில் எந்த படைப்பினமும் கிடையாது என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்நபர்களின் வழித்தோன்றல்களை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தாபியீங்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவது என்று வேண்டியதன் பின்னால், இறையில்லமாம் மஸ்ஜிதினிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இறை நேச செல்வர்களே, இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் வேண்டாம் ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று எம்மை தவிர்ந்து வாழும்படி கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து அதில் மிக உன்னதமான படைப்பினமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். ஏனைய படைப்பினங்களை இந்த மனிதன் அனுபவிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் இதை பற்றி கூறுகின்ற பொழுது, அலம் தரவு அன்னல்லாஹ ஸஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் வசப்படுத்தி தந்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு ஸாஹிரத்தன் வ பாத்தினா. கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிப்படையான அருட்கொடைகளையும் அதே போன்று கண்ணுக்கு தெரியாத அருட்கொடைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு பரிபூரணமாக தந்திருக்கிறானே, அவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றான். எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் தவிர்ந்த ஏனைய அனைத்து படைப்பினங்களும் இந்த மனிதனுக்காக வேண்டிதான். வல் அன்ஆம ஹலகஹா லக்கும், மிருகங்களை உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான், அதிலே உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று கூறிவிட்டு வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா, குதிரைகளை, ஒட்டகங்களை, கோவேறு கழுதைகளை நீங்கள் வாகனிப்பதற்காக வேண்டியும் நீங்கள் அதனை அலங்கரித்துக் கொள்வதற்காக வேண்டியும்
அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்று கூறிவிட்டு அவர்கள் அறியாத ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பிறகு படைப்பான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே உலகத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்ன விடயங்களாக இருந்தாலும் மனித அறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட நவீன காலத்தில் உருவாக்கப்பட்ட வாகனங்களாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் இருக்கின்ற என்னென்ன சாதனங்களாக இருக்கலாம், இது மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தாக இருக்கிறது, அருட்கொடையாக இருக்கிறது. எனவே இப்படியான நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்துவிட்டு எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது நாங்கள் அவைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும். அவைகளை அல்லாஹ் எந்த முறையில் பயன்படுத்தி சொல்லி இருக்கின்றானோ அந்த முறையில் பயன்படுத்துவதுதான் அதற்கான நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் தற்காலத்தில் நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கருவிகளாக இருந்தாலும் இதுவும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்த அருட்கொடை. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அல்லாஹ் அந்த சிந்தனை உருவாக்கி இந்த மனிதனுடைய தேவைகளை, காலத்துக்கு ஏற்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மனிதனுடைய சிந்தனையில் அதனை ஏற்படுத்தி எங்களுக்கு படைத்து தந்திருக்கிறார். அதில் முக்கியமான விடயம்தான் இலத்திரனியல் சாதனங்கள். இது நாம் பயன்படுத்துகின்ற டிவைஸ்கள், ஆண்ட்ராய்ட் போன்கள், ஸ்மார்ட் போன்கள், இவ்வாறு என்னென்ன நவீன சாதனங்கள் இருக்கின்றதோ இதுவும் அல்லாஹுடைய அருட்கொடைதான். ஏன்? மனிதன் அவைகளை கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அவைகள் அல்லாஹுடைய வரையறையை தாண்டி பயன்படுத்தப்படக்கூடாது. குறிப்பாக இன்றைய இலத்திரனியல் சாதனங்களினால், டிவைஸ்களினால் இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதனை எப்படி பயன்படுத்துகின்றோம்? அல்லாஹ் விரும்பிய வழிகளில் அவைகளை பயன்படுத்துகின்றோமா, அல்லது அல்லாஹுக்கு மாற்றமான வழியில் பயன்படுத்துகின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. நவீன சாதனங்கள் எங்களுடைய அருட்கொடையாக இருந்தாலும் அவைகளை பயன்படுத்துவது அது எங்களுக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடையாக இருந்தாலும் அவைகளை அல்லாஹ் காட்டிய முறையில் பயன்படுத்தப்படுது. ஆனால் இன்று இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த இலத்திரனியல் சாதனங்களினால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சமூக வலைத்தளங்களினால் இடம்பெறுகின்ற பாவங்களை எமது சமூகத்தில் இருக்கின்ற அதிகமானவர்கள் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை பாவம் என்று கருதுவது கூட கிடையாது. எத்தனையோ நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள், 5 நேரம் பேணுதலாக தொழக்கூடியவர்கள், சமூக சேவைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களினால் இடம்பெறுகின்ற பாவங்களுக்குள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இன்றைய இந்த சமூக வலைத்தளங்களினால் ஏற்படுகின்ற பாவங்களை நாங்கள் பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது, முதலாவது ஏற்படுகின்ற பாவம் மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல், மற்றவர்களுடைய குறைகளை இந்த சமூக வலைத்தளங்களினூடாக நாங்கள் பேசுதல், எழுதுதல். இது இன்று சர்வ சாதாரணமாக நடந்து கொள்கிறது. இன்று ஒரு மனிதர் சமுதாயத்தில் ஒரு தவறை செய்து விட்டார் என்றால் அதனை நாங்கள் பகிரங்கமாக சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றோம். அவருடைய பெயரை சுட்டிக்காட்டி எழுதுகின்றோம். அன்புக்குரியவர்களே, சமூகத்தில் இடம்பெறுகின்ற பாவங்களை சுட்டிக்காட்டுவது, குறைகளை சுட்டிக்காட்டுவது குற்றமல்ல. ஆனால் அந்த குற்றத்தை யார் செய்கிறாரோ அல்லது அந்த தவறை யார் செய்கிறாரோ அவரை சுட்டிக்காட்டி பேசுவதுதான் குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர் செய்த பாவத்தை மறைத்திருப்பான். ஆனால் நாங்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்று அவருடைய பாவங்களை எல்லாம் அவருடைய பெயரை சொல்லி சொல்லி சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றோமே. இப்படி எழுதுகின்றவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் மற்றவர்களுடைய குறையை வெளிப்படுத்துவதை விரும்புவது கிடையாது.
மற்றவர்களுடைய குறையை பேசுவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது, வன்மையாக கண்டித்திருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்-கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, மற்றவர்களை புறம் பேசுவது விபச்சாரம் செய்வதை விட பாரிய குற்றம் என்று சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அததுரூன மல் கீபா, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ذிக்ருக அஹாக பிமா யக்ரா, ஒரு மனிதர் வெறுக்கின்ற விடயத்தை பேசுவது அது புறம் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த விடயம் அந்த மனிதரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த விடயம், அவர் வெறுக்கின்ற விடயம் அவரிடத்தில் இருக்கின்றது என்றால் அது கீபத், அது புறம் பேசுதல். அவரிடத்தில் இல்லாத விடயத்தை பற்றி பேசுவது அது இட்டுக்கட்டுதல் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் எமது சமூக வலைத்தளங்களில், முகநூல்களில் எழுதி தள்ளுகிறோம், பேசி தள்ளுகிறோம். இதனை பாவம் என்று கூட கருதுவது கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி ஃபகரிஹ்துமு, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு விரும்புவாரா? ஒருபோதும் விரும்ப மாட்டார். எனவே வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, யாரும் யாரையும் புறம் பேச வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே இவ்வாறு புறம் பேசுகின்ற இந்த பாவம் எங்களை நரகத்துக்கு இட்டு சென்று விடும். ஆனால் இன்று இது சமூக வலைத்தளங்களில் சர்வசாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. யார் அந்த அதிகாரத்தை தந்தது எங்களுக்கு? பொதுவாக சமுதாயத்தில் பகிரங்கமாக ஒரு குற்றம் நடக்குது என்றால் அதனை தட்டி கேட்கின்ற உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் வீட்டுக்குள் செய்கின்ற பாவத்தை, மறைமுகமாக செய்கின்ற பாவத்தை நாங்கள் சமூக வலைத்தளத்துக்கு கொண்டு வருவதற்குரிய அதிகாரத்தை யார் தந்தது? அல்லாஹ்வே மறைத்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து மற்றவர்களையும் பாவத்துக்கு தள்ளுகின்ற அந்த பெரும் பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹ், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைக்கின்றார். யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை ஆராய்ந்து தேடி தேடி திரிகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவருடைய குறையையும் தேடி வெளிப்படுத்தி, அவர் வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த குறையை வெளிப்படுத்தி அவரை கேவலப்படுத்தித்தால் ஆகுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு புறம் சிலர்கள் மற்றவருடைய குறையை பற்றி சமூக வலைத்தளங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அதனை அறியாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எழுதுகின்றவருக்கு என்ன பாவம் இருக்கின்றதோ அதே பாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த துப்பாக்கிய நிலைக்கு இவைகளினால் தள்ளப்படுகின்றோம். மற்றவருடைய குறைகளை இன்னொருவருக்கு பகிர்ந்து அளிப்பது, பகிர்ந்து கொள்வது, இதுவும் பாவம். ஒரு பாவத்துக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படியான பாவங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொள்வது மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்றுதான் இன்னும் ஒரு விடயம், இந்த சமூக வலைத்தளங்களினால் ஏற்படுகின்ற அடுத்த பாவம் மற்றவர்களை கேலி செய்தல், மற்றவர்களை ஏளனமாக எழுதுதல். அவருடைய குறைகளை பேசுவது ஒரு புறம் இருக்க, அவர்களை பற்றி ஏளனமான கருத்துக்களை, கீழ்த்தரமான கருத்துக்களை சமூகத்தில் அவரை தலை நிமிர முடியாமல் கேலி செய்வதற்கான, பரிகாசிப்பதற்கான, சமூகம் ஏளனமாக பார்ப்பதற்கான விடயங்களை இந்த சமூக வலைத்தளங்களினூடாக நாங்கள் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு
ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை பரிகாசிக்க வேண்டாம். யாரை நீங்கள் பரிகாசிக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். சில பெண்களை பரிகாசிக்க வேண்டாம். யாரை அந்த பெண்கள் பரிகாசிக்கின்றார்களோ அவர்களை விட இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப், பட்ட பெயர்களை கொண்டும் அவர்களுடைய குறைகளை கொண்டும் நீங்கள் பேசித் திரிய வேண்டாம். அவர்களை பட்ட பெயர்களை கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டாம். பீஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யதுபு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இது பெரிய பாவம், இது கெட்ட செயல். ஈமான் கொண்டதற்கு பின்னால், ஒரு மூமின் என்று தன்னை அடையாளப்படுத்தியதற்கு பின்னால் இப்படிப்பட்ட இந்த பாவங்களை யார் செய்கிறாரோ, அதிலிருந்து தௌபா செய்யாமல் அந்த பாவத்தில் தொடர்ந்தும் இருக்கிறாரோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இப்படியான மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல், மற்றவர்களை ஏளனமாக பேசுதல், இப்படியான விடயங்கள் சமூக வலைத்தளங்களிலே சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு விடயம், நாங்கள் கேட்கின்ற செய்திகளை எல்லாம் பகிர்ந்து விடுகின்றோம், அவைகளை எல்லாம் ஷேயா பண்ணுகிறோம். அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று நாங்கள் பார்ப்பது கிடையாது. இது ஒரு மூமினுடைய பண்பாடு கிடையாது. ஒரு செய்தி வருகின்றது என்றால் அதனை ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின். ஒரு கெட்டவர் ஒருத்தர் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், மூமின்களே, ஃபதபையனு, நீங்கள் அதில் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் அந்த செய்திகளை பரப்பி மற்றவர்கள் பாதிப்புக்குள்ளாவதற்கு முன்னால் அவைகளில் நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே என்ன செய்தி கிடைத்தாலும் நாங்கள் பகிர்ந்துவிடக் கூடாது. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். அப்படி என்றால் அந்த செய்தியை நாங்கள் உண்மை நிலையை அறியாமல் பகிர்ந்து விட்டோம் என்றால் நாங்கள் கைதேசத்திற்குள் உள்ளானவர்களாக மாறுவோம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அயுஹத்தித பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்வதற்கு போதும் எது தெரியுமா? தான் கேட்டதை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. எவையெல்லாம் கேட்கிறாரோ அவைகளை எல்லாம் பரப்புகிறார் என்றால் அவர் பொய்யன் என்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஏதாவது ஒரு செய்தி வருகின்றது என்றால் அந்த செய்தியை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இது உண்மையான செய்தியா, இது மோசமான செய்தியா என்று அதனுடைய உண்மை நிலையை அறிந்ததன் பின்னால் தான் நாங்கள் அதனை பரப்ப வேண்டும். அதிலும் மற்றவர்களுடைய குறை கலந்திருக்கும் என்றால், மற்றவர்களை பற்றிய புறம் பேசுதல் அதில் இருக்கும் என்றால் அவைகளை விட்டும் ஒரு உண்மையான மூமின் தவிர்ந்து கொள்வான். எனவே எங்களில் அதிகமானவர்கள் இப்படியான பாவங்களுக்குள் அறியாமல் விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் அப்படியான செய்திகளை எழுதாவிட்டாலும் அவைகளை சமூக வலைத்தளங்களில் பார்த்து பகிர்ந்து கொள்கிறார்கள். இப்படி அந்த பாவத்துக்குள் அவர்கள் அகப்பட்டுக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்ற இரண்டாவது பிரதான பாவம் பார்வை ரீதியான பாவம். அதே போன்று போட்டோக்களை சமூக வலைத்தளங்களில் இடுவதினால், வீடியோக்களினை சமூக வலைத்தளங்களில் இடுவதினால் ஏற்படுகின்ற பாவம். அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் சமூக வலைத்தளங்களில் எவைகளை எல்லாம் பார்ப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ, எவைகளை பார்க்க கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கின்றதோ அவைகளை இன்று இந்த சமூக வலைத்தளங்களினூடாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் சினிமா பார்ப்பதென்றால் நாங்கள் தியேட்டருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். பிறகு ஒரு காலத்தில் நாங்கள் சினிமாக்களை, மோசமான படங்களை, வீடியோக்களை பார்ப்பதாக இருந்தால் சமூகத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு வீட்டினில் சென்று அதனை பார்க்கின்ற ஒரு நிலையில் இருந்தோம். இப்பொழுது இந்த நவீன இலத்திரனியல் சாதனங்களினால்
ஒவ்வொரு மனிதனுடைய கைக்குள்ளும் இப்படியான மோசமான வீடியோக்களும் பாவங்களும் உலாவி நாங்கள் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக ஒரு விடயத்தை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியாது. ஒன்றன் ஒன்றாக ஆபாச படங்களையும் ஆபாச காட்சிகளையும் ஷார்ட் வீடியோக்களையும் பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் 2 வகையான பாவம் இருக்கிறது. ஒன்று பார்க்கின்ற பாவம், மக்களை பாவத்தை பார்ப்பதற்கு தூண்டுகின்றோம். இன்னொன்று நாங்கள் எங்களுடைய பாவங்களை பரப்புகின்றோம். எனவே இது பார்வை ரீதியான பாவம் இதில் இடம்பெறுகின்றது. அதே போன்று வீடியோக்களை ஆபாச படங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற அந்த பாவத்திற்குள்ளும் தள்ளப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த வீடியோக்கள், இந்த புகைப்படங்கள், ஆபாச படங்கள் இன்று மலிந்து காணப்படுகின்றன. எங்களுடைய முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் பேர் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரிகள் இப்படியான மோசமான காட்சிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களிலே. எங்களுடைய பெற்றோர்களும் அதை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணவன்மார்கள் அதை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனை பாவம் என்று கூட கருதுவது கிடையாது. தன்னுடைய அழகை, தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய கணவனுக்குத்தான் காட்ட வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இன்று உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களுக்கும் தன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் தன்னுடைய மனைவி காட்டிக் கொண்டிருக்கிறாள், தன்னுடைய பிள்ளை காட்டிக் கொண்டிருக்கிறாள். அதனை பெற்றோர்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லோரையும் சொல்லவில்லை, சிலர்கள், எமது சமூகத்தில் இருக்கின்ற சில பெற்றோர்கள், சில கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை வைத்து, தங்களுடைய பிள்ளைகளை வைத்து அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குல்லில் முஃமினீன யகுதுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. நபியே, நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. மூமினான பெண்களை பார்த்து சொல்லுங்கள், அவர்களுடைய பார்வைகளையும் தாழ்த்தி கொள்ளைப்படி கூறுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இன்று நாங்கள் இப்படியான மோசமான வீடியோக்களை சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தனிமையில் இருக்கின்ற பொழுது, இருட்டில் இருக்கின்ற பொழுது இப்படியான மோசமான காட்சிகளை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அதிகமாக குர்ஆன் ஓதப்பட்ட வீடுகள் எல்லாம் இன்று இப்படியான இந்த சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சினிமாக்களையும் மோசமான நாடகங்களையும் பார்த்து தங்களுடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான இந்த சமூக வலைத்தளங்களினால் எங்களுடைய நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாடியும் பெருமதியானது. அந்த வினாடியை பற்றி கியாமத்துடைய நாளையில் விசாரணை இருக்கிறது. எனவே இப்படியான இந்த மோசமான காட்சிகளை பார்ப்பது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அப்படியான வீடியோக்களை தயாரித்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் கிடைக்க வேண்டும், எனக்கு லைக் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதனூடாக நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனை அறியாமலே விபச்சாரத்துக்குள் விழுந்து விடுகிறான், விபச்சாரத்தை செய்தவனாக அவன் கருதப்படுகிறான். என்று சொன்னார்கள். ஆபாச விடயங்களை, வீடியோக்களை படத்துக்குள் இட்டு செல்லும் என்று சொன்னார். நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் 2 கூட்டத்தினர்கள் உருவாவார்கள், அவர்களை நான் இதுவரைக்கும் காணவில்லை. அதில் ஒரு கூட்டம்தான் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்து அணியாதவர்கள், ஆடை அணிந்து அணியாதவர்கள், மாயிலாத் முமீலாத், பாவத்தின் பக்கம் பாவத்தை செய்யக்கூடியவர்கள், பாவத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய
கொண்டைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிர்களை போன்று உயரமாக இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் இவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் இப்படியான பெண்கள் தான் சமூகத்தில் உலா வருகின்றார்கள். இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு, மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு, தங்களுடைய அலங்காரங்களை வெளிக்காட்டிக் கொண்டு, மற்றவர்களை கவருகின்ற அடிப்படையில், மற்றவர்களுடைய பார்வையை இழுக்கின்ற அடிப்படையில், மற்றவர்களை பாவத்தின் பக்கம் தூண்டுகின்ற அடிப்படையில் எங்களுடைய பெண்கள் உலா வருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்டித்திருக்கிறார்கள். ஐயுமா இம்ராத்தின், ஒரு பெண் ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியில் செல்கிறார், அந்த நறுமணத்தின் ஊடாக ஒரு ஆடவர் கவரப்படுகிறார் என்றால் அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். பாருங்கள், ஒரு நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியில் செல்கின்ற பொழுது அந்த நறுமணத்தினால் இன்னொரு ஆடவர் கவரப்படுவார் என்றால் அவள் விபச்சாரி என்றால் இன்று சமூக வலைத்தளங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மனைவிமார்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆ இலா ஹுதா கான லஹு மினல் அஜ்ர் மிஸ்ல உஜூரி மன் தபிஅஹு லா யன்குசு ذلك மின் உஜூரிஹிம் ஷைஆ. ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு விடயத்தின் பக்கம், நேர் வழியின் பக்கம் வழிகாட்டுகிறார், அந்த வழிகாட்டலை மற்றவர் பின்பற்றுகிறார் என்றால், அதனை செயற்படுத்துகிறார் என்றால், யார் அந்த வழியை காட்டினாரோ அவருக்கு அதே கூலி நிச்சயமாக கிடைக்கும். யார் யாரெல்லாம் அதனை பின்பற்றி செயற்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கூலிகள் நிச்சயமாக அதனை காட்டியவருக்கும் கிடைக்கும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், யார் ஒரு வழிகேட்டின் பக்கம், ஒரு மோசமான விடயத்தின் பக்கம் வழிகாட்டுகிறாரோ, அதற்கு துணை நிற்கிறாரோ, அந்த மோசமான வழிகளை எல்லாம் யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, அப்படியான அந்த மோசமான காரியத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலியும் நிச்சயமாக அதனை காட்டியவருக்கு, அந்த மோசமான பண்பாடை உருவாக்கியவருக்கு கிடைக்கும். அதில் எந்தவித குறையும் ஏற்பட மாட்டாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆபாச வீடியோக்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பி அதனூடாக மற்றவர்களையும் பாவத்தின் பக்கம் தூண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களை, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அந்த வீடியோக்களை பகிர்ந்து விட்டு அல்லது உருவாக்கி விட்டு மரணித்து விடுவோம். ஆனால் அந்த வீடியோக்கள் இந்த உலகத்தில் உலா வந்து கொண்டே இருக்கும். யார் யாரெல்லாம் அதனை பார்க்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தின் பங்கு நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்துக் கொண்டேதான் இருக்கும். ஏன்? நாங்கள் ஒரு மோசமான விடயத்தின் பக்கம், ஒரு பாவத்தின் பக்கம் மக்களை வழிகாட்டி இருக்கிறோம். நாங்கள் கபருக்குள்ளும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இதில் 2 விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அந்த வீடியோக்களை உருவாக்குகின்றவர்கள். இன்னும் அடுத்தவர், அந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்கின்றவர்கள். நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது இப்படியான பாவங்களை பகிர்ந்து கொள்வதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الاثم والعدوان. நீங்கள் நல்ல விடயத்தின் பக்கம், நல்ல விடயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், பாவத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. எனவே நாங்கள் பாவத்துக்கு துணை நிற்போம் என்றால், பாவத்தை பகிர்வதற்கு துணை நிற்போம் என்றால் நிச்சயமாக அதற்குரிய கூலி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷது ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அதீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. இன்னல்லதீன, சிலர்கள், யுஹிப்பூன, விரும்புகிறார்கள், அன் தஷீஅல் ஃபாஹிஷா, மோசமான காரியங்கள் பகிரப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில், மூமின்களுக்கு மத்தியில் மோசமான காரியங்கள் பகிர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இது நடக்கின்றது. எல்லோரும் என்னுடைய காட்சியை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிச்சயமாக இப்படிப்பட்டவருக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாரிய தண்டனை இருக்கிறது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அன்புக்குரியவர்களே, எங்களையும் எங்களுடைய இளம் சமுதாயத்தினரையும் குறிப்பாக பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியான பாவங்கள் இன்று சமூக வலைத்தளங்களில் மிக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு பாவம் தான், இன்னும் ஒரு மோசமான விடயம் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பரப்பப்படுகின்றது. அதனை நாங்கள் குற்றம் என்று கூட கருதுவது கிடையாது.
அதுதான் எங்களுடைய அமல்களை சமூக வலைத்தளங்களில் பரப்புகின்றோம். உண்மையில் அமல்கள் எல்லாம் அது அல்லாஹுக்கு செய்யப்பட வேண்டியவை. நீங்கள் அல்லாஹுவை இஹ்லாஸோடு உள தூய்மையோடு வணங்குங்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஒவ்வொரு அமலுக்கும் உள தூய்மை வேண்டும், இஹ்லாஸ் வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்படாத எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், ஒருவர் உம்ராக்கு சென்று விட்டால் அவர் துஆ கேட்கிற மாதிரி ஒரு போட்டோ, தவாப் செய்யற மாதிரி ஒரு போட்டோ, அவர் சஃபா மர்வாவில் ஓடுகின்ற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, இவ்வாறு தான் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்புகிறார்கள். யாருக்காக வேண்டி செய்கின்றோம்? சமூகத்தில் நான் உம்ரா செய்கிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டியா? நான் ஹஜ்ஜி செய்கின்றேன் என்று காட்டுவதற்காக வேண்டியா? அல்லது நான் தர்மம் செய்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அமல் செய்கிறோம், தர்மம் செய்கின்றோம்? நாங்கள் யாருக்காக வேண்டி, என்ன புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படியான போட்டோக்களை பகிர்ந்து கொண்டோமோ அந்த புகழ் கிடைக்கும். ஆனால் மறுமையில் எந்த நன்மையும் கிடைக்க மாட்டார். எவரோ செலவழித்து போகின்றோம். உம்ராவுக்கு 5 லட்சம் 6 லட்சம் செலவழித்து செல்கின்றோம். ஹஜ்ஜிக்கு செல்கின்ற பொழுது 20 லட்சம் 25 லட்சம் செலவழித்து செல்கின்றோம். ஆனால் இப்படியான செல்வங்களை, இப்படி எங்களுடைய அமல்களை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நான் புகழ் பெற வேண்டும், மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதற்குரிய நன்மை இழந்து விடுவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மஅ அல்லாஹு பிஹி, யார் தன்னுடைய அமலை மற்றவர் கேட்க வேண்டும் என்று அதை பரப்புகின்றாரோ அதற்குரிய கூலியை அல்லாஹ் கொடுத்து விடுவான், அதனை அல்லாஹ் பரப்பி விடுவான். யார் தன்னுடைய அமலை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அமலை செய்கிறாரோ, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும், இவர் ஒரு வணக்கசாலி என்று கூற வேண்டும் என்று யார் அமல் செய்கிறாரோ அதற்குரிய கூலி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்தவித கூலியும் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே எங்களுடைய அமல்களை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இந்த சமூக வலைத்தளங்களினால் ஏற்படுகின்ற நஷ்டத்தில், பாவத்தில் இதுவும் ஒன்று. எங்களுடைய அமல்களை சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் பரப்புகின்றோம். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமலை, அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்ய வேண்டிய அமலை, மற்றவருடைய புகழை, மற்றவருடைய பாராட்டை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இப்படியான விடயத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய அமல்களை அல்லாஹுக்கு தூய்மையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னொரு விடயம் இருக்கிறது. எங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இடம்பெறுகின்ற அடுத்தும் ஒரு பாவம், நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் சில செய்தி பரப்பப்படுகின்றது. அது எங்களுடைய இஸ்லாத்துக்கும் எங்களுடைய அடிப்படை கொள்கை அகீதாவுக்கும் மாற்றமான சில செய்திகள் பரப்பப்படுகிறது. அந்த செய்திகளை இது உண்மை நிலை அறியாமல், இது உண்மையான செய்தியா, இது இஸ்லாமிய செய்தியா, இஸ்லாத்தோடு தொடர்பான ஒரு செய்தியா என்று ஆராயாமல் அவைகளை பகிர்ந்து விடுகின்றோம் அல்லது அவைகளை நம்பி விடுகின்றோம். என்னிடத்தில் ஒருத்தர் சொல்கிறார், எனது பெயர் எண்ணில் வருகின்றது, எண்ணில் பிறந்தவர்கள் எண் என்ற அந்த முதல் எழுத்தை கொண்ட பெயரை கொண்டவருக்கு இப்படிப்படியான நலவுகள் இருக்கிறது, அவர் இப்படிப்படி சமூகத்தில் இருப்பார் என்று அந்த செய்தியை ஒரு மார்க்கத்தை தெரிஞ்ச ஒருத்தர் கூறுகின்றார். இதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டவுடன் சமூக வலைத்தளங்கள். எனவே இப்படியான அகீதாவுக்கு முரணான, எங்களுடைய இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளை, ஈமானை தகர்த்தெறியக்கூடிய இப்படியான மோசமான செய்திகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் காண்கின்றோம், இவைகளை பரப்புகின்றோம். இவைகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு செய்தி வந்தால் அதனுடைய உண்மை நிலையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகளை நம்பினோம் என்றால் இஸ்லாத்துக்கு மாற்றமான, இஸ்லாத்துடைய கோட்பாட்டுக்கு மாற்றமான மோசமான பொய்யான செய்தியை நம்பி அது நாங்கள் அல்லாஹுடைய தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே இப்படியான மோசமான செய்திகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த குற்றம் இலத்திரனியல் துன்புறுத்தல். இலத்திரனியல்
கொள்ளை, களவு, இப்படியான மோசமான செய்திகளும் இந்த சமூக வலைத்தளங்களினால் இடம்பெறுகின்றது. இன்ன மனிதருடைய அக்கவுண்டில் பேரில் நாங்கள் ஒரு அக்கவுண்டை துறந்து அவர் மெசேஜ் போடுற மாதிரி, அவர் சமூக வலைத்தளங்களில் செய்திகளை பரப்புகின்ற மாதிரி செய்கின்றோம். மற்ற மனிதனுடைய பேரில் அக்கவுண்டில் ஒரு அக்கவுண்டை துறந்து மோசமான செய்திகளை பரப்புகின்றோம். அன்புக்குரியவர்களே, இது அநியாயம், இது துன்புறுத்தல். அவர் நல்ல மனிதராக இருப்பார், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவராக இருப்பார். இல்லை, அவர் ஒரு மோசமான மனிதராக இருந்தாலும் கூட எப்படி நாங்கள் இன்னொருடைய அக்கவுண்டில் பொய்யான செய்திகளை, மோசமான செய்திகளையும் நாங்கள் பரப்புவோம். உண்மையில் இது ஒரு சமூக குற்றம், இது குற்றவியல் சார்ந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உண்மையான மூமின் இன்னொரு மூமினுக்கு நோவினை கொடுக்க மாட்டான். ஒரு உண்மையான மூமின் ஒரு மூமினருக்கு இடையூறாக இருக்க மாட்டான். வல்லதீன யுதுனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தான வ இஸ்மன் முபீனா. யார் மூமின்களுக்கோ அல்லது மூமினான ஆண் பெண்களுக்கோ நோவினை கொடுக்கிறாரோ, அவர் செய்யாத ஒரு விடயத்தை கொண்டு அவரை துன்புறுத்துகிறாரோ, அவர் மீது இட்டு கட்டி விட்டார், அவர் மீது பாரிய சுமையை சுமத்தி விட்டார். இவர் பெரும் பாவத்தை சுமந்த மனிதராக இவர் மாறிவிட்டார் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. எனவே மற்றவர்களுடைய அக்கவுண்டில், மற்றவர்களுடைய சமூக வலைத்தளங்கள் பேரில் நாங்கள் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தி மோசமான காரியங்களில், களவு கொள்ளைகளில் ஈடுபடுவது இது பெரும் அநியாயமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த அநியாயங்கள் எல்லாம் கியாமத்துடைய நாளையில் இருள்களாக வந்து நிற்கும். நாங்கள் செய்கின்ற அனைத்து அமல்களையும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் தவிடுபடியாக்கிவிடும். கியாமத்துடைய நாளையில் நாங்கள் செய்கின்ற அமல்கள் நிறைய இருக்கும், ஆனால் இப்படியான அநியாயங்கள் அந்த அமல்களை இல்லாமல் ஆக்கி எங்களை வங்குரோட்டுக்காரர்களாக மாற்றிவிடும். எனவே இப்படி அதிகமான பாவங்கள் இந்த சமூக வலைத்தளங்களினால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இப்படியான சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக, ஜாக்கிரதையாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய ஈமானை பாதுகாக்கின்ற நாங்கள் அந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே எங்களை அறியாமலே இப்படியான சமூக வலைத்தளங்களுடன் நாங்கள் பாவத்துக்குள் அம்புட்டு விடுவோம், அகப்பட்டு விடுவோம். எனவே நாங்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது மிக கவனமாக, மிக அவதானத்தோடு பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளையும் அன்பை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவருடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். நரகத்தின் படுகொலியாக ஆக்கிவிடாத யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.